வெறும் 62.5 மார்க் எடுத்து, உங்களால ஆர்ஆர்பி கிளர்க் பிரிலிம்ஸ் எக்ஸாம கிராக் பண்ண முடியல அப்படின்னா, எந்த ஏரியாவுல நீங்க மிஸ் பண்ணீங்க? அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மெயின்ஸ்க்கு போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த 2 டேஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? எந்த மாதிரியான ரொட்டீன நீங்க ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆர்ஆர்பி பிஓ ஸ்கோர் கார்டும் கூடிய சீக்கிரம் வந்துரும். அதையும் எடுத்து அனலைசிஸ் பண்ணுங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி அது வரும்போது பார்த்துக்கோங்க. அதுக்கு டெஸ்பரேட்டா இருக்க வேண்டாம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம டிஎன் பேங்கர்ஸ், ஏகே அண்ட் வெனோம் சார் 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச்ல 25% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் போயிட்டுருக்கு. அண்ட் 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி இருக்கு. இது வந்து 15 மந்த்ஸ் இப்போ இருக்கக்கூடிய கோர்ஸ்க்கான டியூரேஷன் வெறும் 599க்கு கிடைக்கும் ஆஃபர் போக. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்க நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஏன் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு 2 இடத்துல லேக் இருக்கும். என்னதான் நீங்க சிலபஸ ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், நெறைய மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்திருந்தாலும், என்ன நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க பொதுவா எல்லாரும் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பீடு வரல. ஸ்பீடு ஏன் வரல? அக்யூரசி இல்ல. அக்யூரசி ஏன் இல்ல? கான்செப்ட்ல வீக். நீங்க கான்செப்ட்லாம் படிச்சுட்டீங்க. ஓகேங்களா? பட் அத உள்வாங்கல. கான்செப்ட்டா உள்வாங்கல. ஜஸ்ட் பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. சால்வ் பண்ணியிருக்கீங்க மார்க் டெஸ்ட்ல. அவ்வளோதான். அந்த கான்செப்ட்ஸ உள்வாங்கிக்கல. அது உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய பிராக்டிஸும், செக்ஷனல் டெஸ்ட்டும் உங்களுடைய அக்யூரசில இம்ப்ரூவ் ஆகும். அக்யூரசில ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஸ்பீடும், கான்ஃபிடென்ட் வந்துரும். இந்த ஒரே கொஸ்டின 2 டைம் சால்வ் பண்றதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீடு அதிகமாகும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச்ல சால்வ் பண்ண தெரியல. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த மார்க் டெஸ்ட்ல கஷ்டமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸாம்க்கே வராத கொஸ்டின்ஸ் எல்லாம் குடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சால்வ் பண்ணி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு சிம்பிள் கொஸ்டின சிம்பிளா அப்ரோச் பண்ணாம, அதையும் நீங்க கஷ்டமா மார்க்ல வந்த கஷ்டமான கொஸ்டின அப்ரோச் பண்ற மாதிரி காம்ப்ளிகேட்டடா அப்ரோச் பண்றீங்க. பிகினர்ஸ், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒன்ஸ் அடி வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓ! இது இவ்வளதான். இதோடைய அப்ரோச் இதுதான்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க உங்களால அந்த அப்ரோச்ச கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அடி வாங்குறீங்க. ஸோ நாங்க இப்போதைக்கு மெயின்ஸ்க்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச்ச எங்க கோர்ஸ்ல குடுத்துட்டுருக்கோம். ஃபியூச்சர்ல பிகினர்ஸ்க்கு பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த 4 மாசம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல உங்களுடைய கான்செப்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரிப்பரேஷன் 2த்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் பின்னாடி எது பின்னாடியும் ஓடாதீங்க. உங்களுக்காக டைம் குடுத்து உங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 4 மாசத்த வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. முடிஞ்சா நம்ம மெயின்ஸ் கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணி, நாங்க எப்படியெல்லாம் அந்த சம்ஸ அப்ரோச் பண்றேன், நான் எப்படி ரீசனிங் ஹேண்டில் பண்றேன், நவீன் சார் எப்படி உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்டில ஹேண்டில் பண்றாரு, பஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எல்லாத்தையும் முடிஞ்சா நம்ம மெயின்ஸ் பேட்ச்ல இருக்கக்கூடிய சீரிஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் சேனல்ஸ்ல நெறைய குவாலிட்டியா இருக்கு. நார்த் இந்தியா சேனல்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ நீங்க எங்க வேணும்னாலும் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணா வந்து எங்ககிட்ட கொஞ்சம் லைட்டா இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 மாசம் இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணிடலாம். மெயின்ஸ்க்கு போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த 2 டேஸ் ரொம்ப வொரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஆல்ரெடி எவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, அத தான் போய் எக்ஸாம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத கம்ப்ளீட் பண்ணல, அத கம்ப்ளீட் பண்ணல அப்டின்லாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் அப்டிங்கிறது கிடையாது. நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டஃப்ப பெர்ஃபெக்ட்டா அங்க இருக்கக்கூடிய குடுக்கக்கூடிய 2 மணி நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணாலே, உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்த டாபிக் படிக்கல, அது படிக்கல, இது பண்ணல, அது பண்ணலன்னு வொரி பண்ணிக்காதீங்க. நீங்க பண்ண பிரிப்பரேஷன என்ன ஜஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் டச்ல இருங்க. ரிவிஷன் பண்றவங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, தூரமா எக்ஸாம் சென்டர் இருக்கவங்கலாம் 31ஆம் தேதியே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் எக்ஸாம் எழுதுங்க. ஸ்டே பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. நைட்ல ரொம்ப தூரம் தூக்கம் கெட்டு டிராவல் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுடைய ஸ்பீடு குறையும். எக்ஸாம்ல தூக்க கலக்கமா இருக்கும். யோசிக்கக்கூடிய திறன் கொஞ்சம் குறையும். இது ஸ்பீட் ஓரியன்டட் எக்ஸாம் அப்டிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணிடுங்க. எப்படி உங்களுக்கு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லயே நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டத்தட்ட 6000 நெருங்கிட்டாங்க. இன்னும் 30, 40 பேர் தான் இருக்காங்க. ஸோ 6000 மெம்பர்ஸ்ல கண்டிப்பா உங்க சென்டர்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க கேளுங்க. கேட்டு ஒண்ணா கூட ரூம ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, போய் எக்ஸாம் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்ட் வந்த உடனே அதையும் எடுத்து அனலைசிஸ் பண்ணுங்க. அதுல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? எப்படி பண்ணியிருக்கலாம்? என்ன சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்க? அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணிட்டு, வீடியோ கோர்ஸ்ல பார்க்குறீங்களோ, இல்ல YouTubeல பார்க்குறீங்களோ, இல்ல
ஏதோ ஒரு மெத்தட்ல எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ மெயின்ஸ் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. இந்த 4 மாசத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் மிட்குள்ள வந்துரும். இந்த மாசம் வரும்ன்ட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம்னு தான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். வரும்னு வெப்சைட்டே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அது வந்த உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கண்டிப்பா. நீங்க அந்த பேனிக்ல போக வேண்டாம். சரிங்களா? அந்த தம்ப்நெயில் மிஸ்டேக்னால வீடியோ கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. ஏஐ கிட்ட தம்ப்நெயில ஒப்படைச்சா, அது வந்து டக்குனு என்னால சேஞ்ச் பண்ண முடியல. 4, 5 உடனே உடனே வந்துருச்சு. வியூஸும் டக்குனு வந்ததுனால, உடனே சேஞ்ச் பண்ண முடியல. எப்பயுமே நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு தான் வீடியோ ரெடி பண்ணுவேன். நேத்து இந்த மொட்டை அடிக்க போனது, கோயில் விஷயத்தினால 2 டேஸா என்னால தம்ப்நெயில் ரெடி பண்ண முடியல. டக்குனு போட்டு அப்படியே எடுத்து போட்டேன். ஸோ அது கொஞ்சம் அது ரிசல்ட் வந்த மாரி அது காட்டிடுச்சு. சரிங்களா? ஸோ வீடியோல பேசுனது கரெக்ட்டா பேசிட்டேன். தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் இதா இருந்தது. இனிமேல் அத கரெக்ட்டா பார்த்து பண்ணிக்குவோம். சரி, நீங்க ப்ராப்பரா மெயின்ஸ்க்கு போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிலிம்ஸ் கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ்னா ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணிட்டு, நீங்க எந்த ஏரியாவுல இம்ப்ரூவ் பண்ணணுமோ அத இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் இயர்ல நெறைய பேர் உங்களால கிராக் பண்ண முடியும். இந்த 4 மாசத்த யுட்டிலைஸ் பண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.